வருமான வரி, ஒரு தனிநபர் மீதான வருமான வரி உங்களுடைய எல்லா வருமானங்களையும் சேர்த்து, அதாவது சம்பளம், வட்டி, வாடகை, எல்லா வருமானங்களையும் சேர்த்து உங்களுடைய மொத்த வருமானத்தினை முதலில் வருகின்ற 18 லட்சம் எந்தவித டாக்ஸ் வரிக்கு உட்படாமலும், அதற்கு அடுத்து வருகின்ற 10 லட்சம் 6% வரிக்குட்பட்டும், அதற்கு பிறகு வருகின்ற ஒவ்வொரு 5 லட்சம் ரூபாவுக்கும் 18% 24%, 30% என்ற அடிப்படையிலும், அதற்கு மேலாக ஏதாவது வருமானம் இருப்பின் 36% என்ற அடிப்படையிலும் உங்களுடைய வருமான வரி கணிக்கப்படும். இதனை நீங்கள் ஒரு எஃபெக்டிவா பார்க்கறதுன்னு சொன்னால், உங்களுடைய வருமானம் 358,000 தாண்டுகிற பட்சத்தில் தான், ஒரு மாதாந்த வருமானம் 358,000 தாண்டுகிற பட்சத்தில் தான் நீங்கள் 36% வரி செலுத்துவதற்கு தொடங்குவீர்கள். அதுவரையில் இந்த ப்ரோக்ரசிவ் ரேட்ஸ்ல உங்களுடைய வருமானத்தை கணிக்கின்ற போது 358,000 தாண்டுகிற போது 36%, அதற்கு முதலிலே நீங்கள் உங்களுடைய வரி ஒரு 10% உட்பட்டதாகவே இருக்கும். உங்களுடைய வருமானம் 358,000 வரும் வரையில் நீங்கள் உங்களுடைய வரியினை வீதமாக பார்க்கிற போது ஒரு 10% உட்பட்ட வரியாகவே காணப்படும். அதற்கு மேற்பட்ட ஒவ்வொரு ரூபாவுக்கும் நீங்கள் 36% வரியினை செலுத்துவீர்கள்.